அடிக்கிற புயல் மழைக்கு சூடாக ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ நாங்கள் அன்றைக்கி ஃபேமிலி டைமை டிசைட் பண்ணி சிக்கன் தந்தூரி செய்யலான்னு பிளான் பண்ணிட்டோம். பிளான் 4 மணிக்கு தான் போட்டோம், ஆனால் ப்ராசஸ் 7 மணிக்கு தான் ஆரம்பித்தோம். ஸோ நாங்கள் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் என்னென்ன வாங்கணும்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம். அதில் நாங்கள் என்ன வாங்கிட்டு வந்தோம்னா சிக்கன் மசாலா அண்ட் தென் 3 கோழி 3 kg அரௌண்ட் 4 kg சிக்கன் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். தென் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே மழை நின்றுடுச்சு. ஸோ ஓகே, தேங்க் காட், நம்ம செஞ்சிடலாம், ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு சிக்கனை வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ப்ராசஸ்க்கு சிக்கன் எல்லாத்தையும் நல்லா க்ளீனான ஒரு பிளேட்டில் சிக்கன் எல்லாத்தையும் கொட்டி கழுவ ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எல்லோரும் அவங்கவுங்க அப்போ தான் எல்லோரும் மற்றவங்களாம் எல்லா பொருளையும் ஷாப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வாஷ் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ சிக்கன் எல்லாமே வந்து தந்தூரிக்கு ஏற்றபடி ஒரு ஈச் சிக்கனையும் நாங்கள் வந்து 6 பீசஸாக நாங்கள் போட சொன்னோம். ஸோ அதுக்கேற்றபடியே பீசஸ் வந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு வரேன்னு சொன்னால் எல்லோரும் எப்போயா வருவீங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி டைம் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எல்லாத்தையும் நம்ம கேப்சர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாச்சு. மீன்வைல் ஜெஸ்ஸத்தனும் வந்தாங்க. அவங்களும் க்ரில்லுக்கு தேவையான பொருளாக வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ நாங்கள் இந்த வாஷிங் முடித்ததும் க்ரில்லுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதாவது இந்த அதை சுடுறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு செங்கலெல்லாம் எப்படி அடுக்கணும்னு கூட தெரியல. ஸோ நாங்கள் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அடுக்கிட்டு தென் கீழே வந்து இது டைல்ஸ் ஸ்பாயில் ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்கள் முதல்ல வந்து கருங்கல் போடலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ தென் மீன் டைம் மழையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மழையிலேயே மறுபடியும் அந்த சிக்கனை கழுவலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அகெயின் மழைக்கு போயிட்டு மழையில் நின்றுட்டு அந்த மீதி சிக்கனை மறுபடியும் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ மீன்வைல் அத்தா வந்து இதெல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி அந்த கருங்கல் மேலேயே அந்த கறியெல்லாம் கொட்டி, ஆக்சுவலி தணலை உண்டு பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நாங்கள் அதை கொஞ்சம் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிட்டோம், சீக்கிரமாக முடிஞ்சிடும்னு நினச்சோம். பட் இட் வாஸ் நாட் ஸோ. நாங்கள் 8 o'clock ஆரம்பித்த ப்ராசஸ் தீ பிடிக்க எவ்வளோ நேரம் ஆச்சு நீங்களே பாருங்கள். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு பார்ட் ஆஃப் கறியை மட்டும் போட்டுட்டு மீதியை கொஞ்சம் வச்சுட்டோம். அப்புறம் தணல் உண்டானதுக்கப்புறம் மீதியெல்லாம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். மீன்வைல் எமி அக்கா, எஸ்ரா எல்லோரும் வந்துட்டாங்க. எங்கள் குட்டி செல்லனும் பாட்டி மடியில் உட்காந்துட்டு என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தான் வச்சுக்கன்னு மாறாமல். ஸோ தண்ணில் உண்டு பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டோம். என்ன தான் நம்ம பிளான் பண்ணாலும் ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக மிஸ் ஆகிடும். அந்த மாதிரி எங்களுக்கு மிஸ் ஆன ஒரு மெயினான பொருள் என்னதுன்னு பார்த்திங்கன்னா எங்களோட தீப்பெட்டி தான். தீப்பெட்டி இல்லாமல் நாங்கள் பட்ட பாடு இருக்கே. கொட்டுற மழையில் யாராலையும் வெளியவும் போக முடியல. எல்லாத்தையும் மழைக்குள்ளேயே நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் தீப்பெட்டி மட்டும் என்கிட்ட இல்லை. அது இருந்த 2 குச்சி டோட்டல் ஃப்ளாப். ஆஃப்டர் ஸோ மெனி ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணோம். பட் ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. இவங்க வந்ததும் கறியை கழுவுன வேகத்துக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக 10 மணிக்கு நம்ம பிளேட்டில் வந்துடும் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஐ வாஸ் ராங். இவங்க கடைசியாக பற்ற வச்சது வெறும் வத்திக்குச்சியை மட்டும்தான். அண்ட் தென் அங்கே இருந்த பேப்பரை மட்டும் தான் பற்ற வச்சாங்களே தவிர்த்து அவங்களால அந்த கறியை வந்து கங்கு பிடிக்க வைக்க முடியலை. எனக்கு எமி அக்கா என்ன சொன்னாங்கன்னா, ஆக்சுவலி உனக்கு 11 மணிக்கு உன் பிளேட்டில் தந்தூரி வந்தாலே நீ ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னாங்க. எனக்கு அவங்க சொன்னது அப்போ புரியலை, ஆனால் நேரம் ஆக ஆக புரிஞ்சுது. ரொம்ப ட்ரை பண்ணாங்க. கடைசி வரைக்கும் அந்த பேப்பரில் மட்டும் தான் தீ பிடிக்க வைக்க முடிஞ்சுது. டைரெக்டாக நம்ம சிக்கனை வந்து சுட போகிறதுனால பெட்ரோல், கெரோசின் அந்த மாதிரி வந்து எதையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் கையிலையே பற்ற வைக்க ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ கங்கு பிடிக்கிறது ஜெஸ்ஸை தங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நாங்கள் கறிக்கு மசாலா தடவை ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கறிக்கு மசாலா தடவுறதுக்கு ஃபஸ்ட்டு எல்லா பீசஸ்லேயும் தயிரை ஆட் பண்ணிவிட்டு வேறு என்னெல்லாம் மசாலா இருக்கோ அது எல்லாத்தையும் போடலான்னு பிளான் பண்ணியாச்சு. ஸோ வாங்கிட்டு வந்தது ஒரு 5 பேக்கெட்ஸ் ஆஃப் மசாலாஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாங்கிட்டு வந்த 5 பேக்கெட்ஸ் ஆஃப் மசாலாஸையும் சிக்கனில் நல்லா தூவி நல்லா பரட்ட ஆரம்பித்தாச்சு. நாங்கள் நல்லா விரச ஆரம்பிச்சிட்டோம். எப்போடா எல்லோரும் வருவீங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஒருத்தரே விரச ஆரம்பித்ததுனால சரி மற்றவங்க கையெல்லாம் காரம் பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எல்லாத்தையும் விரச ஆரம்பிச்சிட்டாங்க. தூரத்துலேருந்து ஒரு குரல், என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு ஒரு குரல் வந்துச்சு. வந்தது யாரும் இல்லை, எங்கள் சித்தப்பு தான் வந்தாங்க. வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு விசிட் போட்டுட்டு என்ன ஹெல்ப் வேணும்னு தான் கேட்டாங்க. நாங்கள் கேட்டது நெருப்பை மட்டும் பற்ற வைக்க சொன்னோம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். மீன்வேல் 4 இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மறந்துட்டோம். மாமா நெருப்பு எடுத்துகிட்டு வரேன்னு வேகமாக கிளம்பிட்டாங்க மழையில் கொடை எடுத்துகிட்டு. ஸோ நாங்கள்
சிக்கனுக்கு நல்லா மசாலாலாம் தடவி சுடுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். வேகமாக நெருப்பு எடுத்துகிட்டு வரேன்னு சொன்ன மாமா என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? பேப்பர், ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் சூடம். இது அட்டம் நம்பர் 2. ஸோ இந்த மெழுகுத்திரியை வச்சு பேப்பரில் நெருப்பு பிடிக்க வச்சு நாங்கள் நெக்ஸ்ட் செகண்ட் அட்டம்ப்டில் நாங்கள் நெருப்பு பிடிக்க வச்சோம். நெருப்பு அந்த பேப்பர் முடிகிற வரைக்கும் தான் இருந்துச்சு. அண்ட் ஆஃப்டர் த பாயிண்ட் ஆஃப் டைம் அதுவும் ஃப்ளாப் ஆகிடுச்சு. என்ன பண்ணுன்னு தெரியாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். கொஞ்ச நேரத்தில் எங்களோட பொறுமையை இழந்துட்டோம். சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல, பெட்ரோலை பிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோலை பிடிக்க ஆரம்பிச்சாச்சு. பெட்ரோலை பிடிச்சி பரவாயில்ல, பெட்ரோல் ஸ்மெல் வந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பெட்ரோல் பிடிச்சி பெட்ரோலை ஊற்றி நெருப்பு பற்ற வைக்க ஆரம்பித்தோம். இது 3rd attempt யூஸிங் பெட்ரோல். ஸோ பெட்ரோல் யூஸ் பண்ணி நெருப்பு வர வைக்கலான்னு ட்ரை பண்ணியாச்சு. ஸோ மாற்றி மாற்றி ஊற்றிட்டு இருந்தாங்க. அப்போயும் நெருப்பு சரியாக பிடிக்கல. அண்ட் தென் பேப்பர் ஏதாவது போட்டால் நெருப்பு வரும்னு சொன்னாங்க. ஸோ அண்ட் தென் பேப்பரை போட்டோன்னா புஃப்னு வந்துருச்சு. ஸோ இப்போ தான் கொஞ்சமாவது நெருப்பு பிடிச்சிச்சு. அண்டு இதை வந்து ஆனால் சஸ்டெயினபிளாக வச்சுக்க முடியல, ரொம்ப நேரம் எரிய மாட்டேங்குது. பெட்ரோல் ஊற்ற ஊற்ற எரியதை தவிர்த்து பெட்ரோல் ஊற்றதை ஸ்டாப் பண்ணிட்டோன்னா அது எரிய மாட்டேங்குது. ஸோ ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அண்ட் அப்போ தான் எல்லாருக்கும் ஐடியா ஒன்று வந்துச்சு. டேபிள் ஃபேன் ஒன்று எடுத்து பக்கத்தில் வச்சு காற்று கையால் விசிற முடியாதனால டேபிள் ஃபேனை வச்சு விசிற ஆரம்பித்தாச்சு. ஸ்டீஃபன் ராஜ் தான் அதை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கடைசியாக கங்கு பிடிச்சாச்சு. ஷார்ப்பாக அந்த கங்கு பிடிக்க டைம் அப்போது அப்ராக்சிமேட்லி 10:30 ஆகிடுச்சு கங்கு பிடிக்க வைக்கிறதுக்கே கறிக்கு. அதுக்கப்புறம் மசாலா தடவின சிக்கன்லாம் மேலே வச்சுட்டு எங்களோட ப்ராசஸை ஆரம்பித்தாச்சு. கங்கு பிடிக்க வைக்கிறதுக்குள்ளே மீன்வைல் சிக்கனை சுட ஆரம்பித்ததுமே மைனீஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எமி அக்காவும் எஸ்தரும் மைனீஸை செஞ்சு முடிச்சிடுறோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களே அதை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அண்டு கறிக்கு மேலே பட்டர் தடவி திருப்பி போட்டு சுட ஆரம்பிச்சிட்டாங்க. டேஸ்டிங்க்கு முதல்ல என் கையில் தான் வந்துச்சு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஜூஸியாக நல்லாவே வெந்திருந்தது. அண்ட் டேஸ்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஃபஸ்ட்டு அந்த லெக் பீஸ்லாம் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா வெறும் விங்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் வேகணும்னு வச்சுட்டோம். ஆக்சுவலி டைம் அப்போது 11க்கு மேலே இருக்கும். ரொம்ப லேட் ஆனதுனால பெரியவங்களாம் தூங்கியாச்சு. ஸோ முழிச்சிருந்தவங்க மட்டும்தான் சாப்பிட்டோம். ஆஃப்டர் 4 hours ஆஃப் ஸ்ட்ரகிள் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இட் வாஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கூட. எல்லோரும் சாப்பிட்டாங்க. எஸ்ரா கறியை சாப்பிட்டானோ இல்லையோ வெறும் மைனீஸை அடித்து தள்ளிட்டு இருந்தான். அபவ் ஆல் நான் என்ன சொல்லணுன்னா, இட் வாஸ் நாட் அ ரெகுலர் grill, அவ்வளோதான். ஸோ 4 hours ரொம்ப நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். சூப்பர் டூப்பர் நைட்டாக முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.